இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். கும்பகோணத்திற்கு அருகிலே இருக்கின்ற திருவிடை மருதூர் தாலுகாவில் அமைந்திருக்கின்ற தத்துவாச்சேரி கடை வீதியில் கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஆசிரியர், அதுவும் ஆரலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றும் பாரி என்கின்ற அலெக்சாண்டர், அந்த ஆசிரியர் வன்னியர் சமூகத்தை எவ்வளவு மோசமாக பேச முடியுமோ, வன்னியர்களை எவ்வளவு இழிவாக பேச முடியுமோ அவ்வளவு இழிவாக பேசி இருக்கிறார். வன்னியர்கள் மீது தாக்குதல் நடத்துகின்ற அளவுக்கு, வன்னியர்கள் மீது மரண தாக்குதல் நடத்துகின்ற அளவுக்கு அந்த தலித் சமூக இளைஞரிடம் வன்முறையை போதித்திருக்கிறார். அவ்வளவு வன்முறையாக போதித்த அந்த ஆசிரியர், அவர் பாடம் நடத்துகின்ற அந்த பள்ளிக்கூடத்தில் எப்படி இருப்பார், அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன செய்து கொண்டிருப்பார் என்பதையெல்லாம் இன்றைக்கு யோசிக்க வேண்டிய கட்டத்திற்கு கொண்டு போய் விட்டிருக்கிறார்கள். அந்த ஆசிரியர் என்ன பேசி இருக்கிறார் என்பதை பற்றி முதலில் பார்த்து விடுவோம். அதற்கு பிறகு அந்த ஆசிரியருடைய நடத்தை என்ன, அவன் எப்படிப்பட்ட கேவலமான ஒரு ஆசிரியர் என்பதை பற்றி எல்லாம் விரிவாக பதிவு செய்வோம். போராடுகிற இயக்கம், நாங்கள் வன்னியர்களை நேசிக்கிறோம், அவர்களையும் எங்களை போன்றவராக உணர்கிறோம். எங்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் வன்னியர்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கிறது? இங்க இருக்கிறவர்களை நீங்கள் உடல் அளவிலே பார்த்து சாதி சொல்ல முடியுமா? நாங்கள் அழுக்காக இருக்கிறோமா, முட்டாளாக இருக்கிறோமா, கருப்பாக இருக்கிறோமா, அல்லது உங்கள் வன்னியர் சாதியில் இருக்கிறவன் அழகாக இருக்கிறானா, அறிவாளியாக இருக்கிறானா, பொறுக்கிகளாகவும் பேடுகளாகவும் சாதி கலவரத்தை உண்டு பண்ணுகிற அயோக்கியர்களாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு சேரில் இருக்கிற தலித் இளைஞர்களும் போதப்பட்டால் இந்த நாடு தாங்காது என்பதை வன்னியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் சமூகத்தில் இருக்கிற மறைந்த அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் முதல் புரட்சி எழுச்சி தமிழர் திருமாவளவன் வரை, இங்கே இருக்கிற நீலப்புலி இளங்கோவன் வரை எவனும் நாங்கள் வன்னியருக்கு எதிரானவர்கள் என்று சொல்லவில்லை. ஆங்காங்கே வன்னியர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம். யாரோ காட்டு மிராண்டிகள், குடிகார நாய்கள், அயோக்கியர்கள், அணைக்கரைவி விநாயகந்திரில் இருக்கிற வன்னிய நாய்கள் எங்கள் கொடி கம்பத்தை கொடியேற்றக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். இங்கே தத்துவாஞ்சேரியிலே இருந்து அணைக்கரையிலே பொண்ணு கட்டியிருக்கிறவர்கள், மாமன் மச்சான் என்ற உறவு முறையில் இருக்கிறவர்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். ஒரு வன்னியனும் அணைக்கரையில் இருந்து கேண்டீன் வர முடியாது, ஒரு வன்னியனும் அணைக்கரையில் இருந்து திருப்பணத்தால் வர முடியாது, ஒரு வன்னியனும் தனக்கரையில் இருந்து தஞ்சாவூர் கலெக்டர் ஆபீஸுக்கு போக முடியாது, ஒரு வன்னியனும் தத்துவாஞ்சேரியில் நடமாட முடியாது. நாங்கள் மீண்டும் சொல்கிறோம், கலவரத்தை விரும்புகிறவர்கள் அல்ல, நாங்கள் புரட்சியை நேசிக்கிறவர்கள், சமூக மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள். உங்களை போன்ற பொறுக்கிகள் நாங்கள் கிடையாது, சாதியை அயோக்கியர்கள் நாங்கள் கிடையாது. ஆகவே தோழர்களே, நாம் 10 பேர் இருக்கிறோம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். 10 பேரும் 10 லட்சம் தோழர்களுக்கு சமமானவர்கள் என்று சொல்லி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அந்த ஆரலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பணியாற்றுகின்ற பாரி என்கின்ற அலெக்சாண்டர், இந்த ஆசிரியருடைய பெயர். அவர் பேசிய அந்த அடாவடித்தனமான காணொலியை பார்த்திருப்பீர்கள். அங்கே என்ன பேசுகிறார்? முழுக்க முழுக்க வன்னியர்களுக்கு எதிராகவே பேசுகிறார். வன்னியர்கள் வன்முறையாளர்கள், வன்னியர்கள் குடிக்கிறார்கள், வன்னியர்கள் குடித்துவிட்டு கூத்தடிக்கிறார்கள், வன்னியர்கள் அடிதடியில் ஈடுபடுகிறார்கள் என்று இந்த ஆசிரியர் மிகவும் தாறுமாறாக வன்னியர்களை எவ்வளவு கேவலமாக, எவ்வளவு மோசமாக விமர்சிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு மோசமாக விமர்சிக்கிறார். அதுவும் யார்? ஒரு ஆசிரியர். மக்கள் கூடுகின்ற பொதுவெளியில் அங்கே இருக்கின்ற ஒரு 10 பேர் 10 லட்சம் பேருக்கு சமம் என்று வாய்ச்சவடால் அடிக்கிறார் இந்த வாய்ச்சவடால் பேர்வழி. இந்த ஆசிரியர் பாரி என்கின்ற அலெக்சாண்டரை பற்றி அந்த பள்ளிக்கூடத்தில் விசாரித்தால் இவன் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி, ஒரு கிரிமினல். அத்தனை கடைந்தெடுத்த அயோக்கியத்தனங்களையும் அந்த அரசு உயர்நிலைப் பள்ளியிலேயே அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறான். அங்கே இருக்கின்ற தலித் சமூக மாணவர்களை ஒரு பிரிவாகவும், மற்ற சமூகத்து மாணவர்களை இன்னொரு பிரிவாகவும், அந்த மாணவர்களிடையே ஜாதி மோதலை உருவாக்குகின்ற வகையில் அந்த மாணவர்களிடையே ஜாதி வெறியை தூண்டிவிட்டிருக்கிறார். இவனுக்கு என்ன வேலை? பள்ளிக்கூடத்திலே பாடம் நடத்த வேண்டும், பாட புத்தகத்திலே இருப்பதை மாணவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும்.
அந்த மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்ட வேண்டும். அந்த மாணவர்கள் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்கின்ற அளவிற்கு அந்த மாணவர்களை தயார்படுத்த வேண்டும். எதிர்காலத்தை பற்றி மாணவர்களுக்கு போதிக்க வேண்டிய அரசு பள்ளிக்கூடத்தில் பணியாற்றுகின்ற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அனைத்து ஜாதியும் கொடுக்கின்ற வரி பணத்திலே சம்பளம் வாங்கி பிழைப்பு நடத்த வேண்டிய இந்த ஆசிரியர் குறிப்பிட்ட வன்னியர் சமூகத்தின் மீது வேண்டும் என்று திட்டமிட்டே இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார். இவனுடைய இந்த ஜாதி வெறியை பள்ளிக்கூடத்து மாணவரிடம் போதித்துக் கொண்டிருக்கிறார். மீறி வேறு யாராவது மற்ற சமூகத்தை சார்ந்த ஆசிரியர்கள் கேள்வி கேட்க சென்றால் அவர்களை வன்கொடுமை தடை சட்டத்திலே கைது செய்கின்ற அளவிற்கு காவல் நிலையத்திலே புகார் கொடுப்போம் என்றெல்லாம் மிரட்டிக் கொண்டிருக்கிறார். வன்கொடுமை தடை சட்டத்தை அந்த தலித் சமூகத்திலே இருக்கின்ற ஒரு சில படித்த ஆசிரியர்களே எப்படி தவறாக பயன்படுத்தி மற்றவர்களை மிரட்டுகிறார்கள் என்பதற்கு இந்த கும்பகோணத்திற்கு அருகிலே இருக்கின்ற பள்ளியிலே இருக்கின்ற பாரி என்கின்ற அலெக்சாண்டர் என்கின்ற இந்த ஆசிரியர் மிகப்பெரிய சாட்சி. நாம் என்ன கேட்கிறோம்? இது சம்பந்தமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் மா.க. ஸ்டாலின் தலைமையில் காவல்துறையிடம் புகார் கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஆசிரியரை கைது செய்ய வேண்டும். அதை போலவே கல்வித்துறையின் உயர் அதிகாரிகளிடம் புகார் கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஆசிரியரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். இந்த ஆசிரியரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும். பணியிடை நீக்கம் செய்து இவர் மீது துறை ரீதியான விசாரணை நடத்த வேண்டும். இவர் ஜாதி வெறியை மக்களிடையே போதித்திருந்தால், மாணவர்களை பிளவுபடுத்தி இருந்தால், எதிர்காலத்தில் இந்நாட்டின் மன்னர்கள் என்று சொல்கின்ற மாணவர்களிடம் காழ்ப்புணர்ச்சியை போதிக்கின்ற வகையில் நடந்திருப்பது நிரூபிக்கப்பட்டால் இந்த ஆசிரியரை நிரந்தரமாக வேலை நீக்கம் செய்ய வேண்டும். இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி எழுப்பி இருக்கின்ற கோரிக்கை. இந்த கோரிக்கை மனுவை அரசு அதிகாரிகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மா.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிறார். நாம் என்ன கேட்கிறோம்? இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் இன்னும் ஒரு சிலர் தலித் அமைப்பு என்று ஒரு அமைப்பை வைத்துக் கொண்டு இவர்கள் செய்கின்ற அடாவடித்தனம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. சில நாட்களுக்கு முன்புதான் வானூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஊராட்சி மன்ற தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு நிர்வாகி என்று தெரிந்தே, வன்னியர் என்று தெரிந்தே, தொலைபேசியில் மிகவும் மோசமாக ஆபாசமாக திட்டியிருக்கிறார், ஆபாசமாக பேசியிருக்கிறார், கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். யாரும் நடமாட முடியாது, நாங்கள் வெட்டி விடுவோம், என்னமோ இவர்களுக்கு தான் கத்தியை பிடிக்க தெரியும், பாலேந்தர் தெரியும் என்பதை போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் பால் எடுத்து போரிட்ட பரம்பரையிலிருந்து வந்தவர்கள், எங்கள் பிள்ளைகள் எல்லாம் படிக்க வேண்டும் என்பதற்காக அமைதி காக்கிறோம். இந்த அணைக்கரையிலே பேசிய இந்த பாரி என்கின்ற அலெக்சாண்டர் என்கின்ற ஆசிரியர், நாங்கள் நினைத்தால் யாரும் அணைக்கரையை தாண்டி வெளியே போக முடியாது, திருப்பனந்தாள் போக முடியாது, தஞ்சாவூர் போக முடியாது. நான் இன்னொன்றை சொல்லிக் கொள்கிறேன், எங்களை தடுக்க வேண்டும் என்று நினைத்தால் எங்கள் வன்னியர்கள் அணைக்கரையை தாண்டி திருப்பனந்தாள் போக வேண்டும், கும்பகோணம் போக வேண்டும், தஞ்சாவூர் போக வேண்டும், திருவிடை மருதூர் போக வேண்டும் என்று நினைப்பவர்களை தடுப்பதற்கு எவனாவது வந்தால் அவனை தட்டி தூக்கி எறிந்துவிட்டு நாங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்வோம். அந்த ஆற்றல் எங்களுக்கு உண்டு. எங்களுக்கு எதிராக கத்தியை தூக்குவோம், வெட்டுவோம், குத்துவோம் என்று மிரட்டிக் கொண்டு எவனாவது கத்தியை தூக்கினால் அது இந்த பாரி என்கின்ற அலெக்சாண்டர் என்கின்ற இந்த ஆசிரியராக இருந்தாலும் சரி, எங்களை வெட்ட வேண்டும் என்று கத்தியை தூக்கினால் அவருடைய கையை அந்த இடத்திலேயே முறித்து விடுவோம். அந்த ஆற்றல் எங்களுக்கு உண்டு. அதை மறந்துவிட்டு ஏதோ நாங்கள் அமைதி காக்கிறோம், வன்முறை இல்லாமல் நன்முறையில் செல்ல வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களை திசை திருப்பி எங்களிடம் மீண்டும் ஒரு வன்முறையை உருவாக்கி விடலாம், எங்களை மீண்டும் பல வழக்குகளில் கொண்டு போய் சிக்க வைத்து எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி விடலாம் என்றுதான் நினைக்கிறார்கள் இந்த பாரி என்கின்ற அலெக்சாண்டரை போன்ற இந்த அயோக்கிய சிகாமணி ஆசிரியர்கள். நாம் என்ன கேட்கிறோம்? இன்றைக்கு தமிழக அரசு ஏன் இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது? கடலூர் மாவட்டம் புவனகிரி மஞ்சப்பள்ளை பகுதியில் வன்னியர் சமூக இளைஞரை தலித் சமூகத்தை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அங்கம் வகிக்கின்ற சில இளைஞர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதை கண்டித்து அங்கே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் வன்னியர் சங்க தலைவர் பூத்தா அருள்மொழி அவர்களை வெட்டி விடுவோம் என்றார்கள். இவர்களால் ஒரு கத்திரிக்காயை வெட்ட முடிந்ததா? நாம் கேட்க நினைப்பதெல்லாம் என்னவென்று கேட்டால், இந்த அளவிற்கு தமிழ்நாட்டிலே வன்முறையை தூண்டுகின்ற வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சில நிர்வாகிகள், தலித் சமூக அமைப்பை வைத்துக் கொண்டிருக்கின்ற பலர் திட்டமிட்டு வேண்டுமென்றே வன்னியர் சமூகத்திடம் ஒரு ஜாதி மோதலை
ஜாதி கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு இப்படியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மீது ஏன் தமிழக அரசு சரியான உரிய நடவடிக்கையை உடனடியாக எடுக்கவில்லை? சினிமானியை கஸ்தூரி தெலுங்கர்களை பேசிவிட்டார் என்பதற்காக ஒரு போலீஸ் பட்டாளத்தை அனுப்பி ஹைதராபாத்தில் இருந்த கஸ்தூரியை கைது செய்து கொண்டு வந்து சிறையில் அடைக்கின்ற தமிழக காவல்துறை, ஊடகத்திலே பேசிக் கொண்டிருக்கின்ற சவுக்கு சங்கர் போலீஸ் பெண் போலீஸை தவறாக பேசிவிட்டார் என்று அவரை இரவோடு இரவாக கைது செய்து அவர் மீது கஞ்சா வழக்கு போட்ட தமிழக காவல்துறை, அவர் மீது வழக்கு மேல் வழக்காக போட்டு அவரை சிறையிலே இருந்து விடுதலையே செய்யக்கூடாது என்று பல வழக்குகளை பதிவு செய்த தமிழ்நாடு காவல்துறை, இந்த பாரி என்கின்ற அலெக்சாண்டர் வானூர் பகுதியிலே விடுதலை சிறுத்தை கட்சியின் ஊராட்சி மன்ற தலைவர், கடலூர் மஞ்சள் கொள்ளையில் செல்வி முருகன் மற்றும் செல்லப்பன் என்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள், இவர்கள் மீது ஏன் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை? தமிழ்நாட்டில் ஏதாவது நடந்ததற்கு பிறகு வன்னியர்கள் மீது வேண்டுமென்றே வழக்குகளை போடுவார்களா? அதைத்தான் இந்த அரசு எதிர்பார்க்கிறதா? சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய கடமை தமிழக அரசு இருக்கிறது. இந்த தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை இந்த அரசு நிலைநாட்டுகிறதா என்ற கேள்வி இன்றைக்கு எழுகிறது. இதே கலைஞர் குடும்பத்தை சார்ந்தவர்களே அல்லது கலைஞருடைய ஜாதியை பற்றி வேறு யாராவது பேசியிருந்தால் இவ்வளவு நேரம் தமிழக காவல்துறை அமைதியாக இருந்திருக்குமா? இரவோடு இரவாக அவர்களை குண்டு கட்டாக தூக்கி கொண்டு போய் இந்நேரம் காவல்துறையின் கஸ்டடியிலே வைத்து நொறுக்கி எடுத்திருப்பார்களா? எடுத்திருக்க மாட்டார்களா? வன்னியர்களை பற்றி வேண்டுமானால் எவன் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் பேசலாம், அதை இந்த அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்குமா என்ற கேள்வி வன்னியர் சமூகத்து இளைஞரிடம் தொடர்ந்து எழுது கொண்டே இருக்கிறது. கூடிய விரைவில் தமிழக அரசு இவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் திமுகவுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகி திமுக என்கின்ற அரசியல் கட்சி இருந்த இடம் தெரியாமல், முகவரி இல்லாமல், அட்ரஸ் தெரியாமல் முடங்கி போய்விடும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.